கிறிஸ்துவ அன்பான தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். சங்கீதம் 37 சங்கீதம் 4 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் நாம் எப்படி இருக்கணும்? மன மகிழ்ச்சியா இருக்கணும். அப்பதான் நம்முடைய இதயத்தின் வேண்டுதல்களை அவர் என்ன செய்வார்? ஆமா, நிறைவேற்றுவார். கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கலைன்னா நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது. அதனால நாம் கர்த்தரிடத்தில் எப்படி இருக்கணும்? மன மகிழ்ச்சியா இருக்கணும். இயேசு என்று சொன்னாலே நமக்கு மகிழ்ச்சி வரணும். ஏன்னா இயேசு நம்மை ரட்சித்த தேவன். அதனால இயேசு என்று சொல்லும் போதே நமக்கு மகிழ்ச்சி வரும். இயேசு அதிசயமானவர், அவருடைய நாமம் அதிசயம். அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். நமக்கு எவ்வளவு அதிசயங்களை செய்திருக்கிறார். இன்னும் அவர் அதிசயங்களை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். அதனால இயேசு என்று சொல்லும் போது நமக்கு என்ன வர வேண்டும்? மகிழ்ச்சி வர வேண்டும். இயேசு என்று சொன்னால் மகிழ்ச்சி வருதா? நாம் இயேசுவின் பிள்ளைகள், நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகள், நாம் கிறிஸ்தவர்கள். நமக்கு இயேசு என்ற பெயரை சொன்னாலே என்ன வரணும்? மகிழ்ச்சி. பாடுகளும் போராட்டங்களும் நிறைந்த உலகம், மாயை உலகம், வேதனையான உலகம். இந்த உலகத்துல இயேசு ரட்சகராய் வந்தார். நம்முடைய பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து நாம் சந்தோஷம் மகிழ்ச்சி அடைக்கும்படியாய் இந்த உலகத்திற்கு வந்தார். தேவனுடைய மகிமையும் தூதர்களின் துதியையும் தூரவே விட்டு இந்த மனுஷ ரூபம் எடுத்து இந்த மண்ணுலகில் வந்தார். அல்லேலூயா. அந்த இயேசுவின் பெயரை சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டே இருக்கு. அப்போ கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருப்பதற்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். அதே 37 சங்கீதம் 11 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாயிருப்பார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாயிருப்பார். இப்ப சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாயிருப்பார். இப்ப சாந்த குணம் வேணும். அப்பதான் மன மகிழ்ச்சியா இருக்க முடியும். சாந்த குணம் இல்லைன்னா அர்த்த கோபக்காரர். அநேகர் கோபக்காரர்களா இருப்பார்கள், மிகப்பெரிய கோபக்காரர்களா இருப்பார்கள். அவர்கள் கர்த்தரிடத்தில் இருந்து மன மகிழ்ச்சி என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. சிலர் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, உப்பு இல்லைன்னு கோபப்படுவாங்க, உப்பு அதிகம் ஆகி போச்சுன்னு கோபப்படுவாங்க, ருசியா இல்லைன்னு கோபப்படுவாங்க. அதிலும் கடுங்கோபம் உள்ளவர்கள் என்ன செய்வாங்க? தன்னுடைய சாப்பாட்டு தட்டையை தூக்கி தூர போடுவாங்க. இப்படிப்பட்டவர்கள் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. பூமியில் இருக்கிற மனைவி பிள்ளைகளையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. பூமியில் இருக்கிற நண்பர்களையும் உறவினர்களையும் கூட சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. கோபம் எல்லா ஆசீர்வாதத்தையும் கெடுக்கிறது. முற்கோபி ஆக்கினைக்கு தப்பான். அந்த முன்கோபம் உள்ளவனுக்கு தண்டனை தான். அவன் தண்டனை இருந்து தப்பித்துக் கொள்ள முடியாதுன்னு வேதம் சொல்ற. அதனால சாந்த குணம் உள்ளவர்களை ஆண்டவர் என்ன செய்வார்? மகிழ்ச்சியை பூமியை சுதந்திரித்து ஆமா மிகுந்த சமாதானத்தினால் மகிழ்ச்சியா இருக்கும்படி செய்வார். அல்லேலூயா. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால்
மகிழ்ச்சியா இருப்பார். மிகுந்த சமாதானம், கொஞ்சம் இல்ல, ஏராளமான சமாதானத்தை கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். அது எப்படி அந்த மிகுந்த சமாதானம் வருகிறது என்றால் 25ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் எப்படி ஆகி சொல்லுகிறது? சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்துகிறார். அல்லேலூயா. சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை, ஆமா, சாந்த குணமுள்ளவர்களுக்கு தான் இயேசு வழியை போதிக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். அப்போ வழி சத்தியம் ஜீவனுமாயிருக்கிறவர் வழியை போதிக்க வேண்டுமானால், தமது வழியை போதிக்க வேண்டுமானால் நம்மிடத்துல என்ன இருக்கணும்? சாந்த குணம். முற்கோபியா இருக்க கூடாது. முற்கோபியா இருந்தா அக்னிக்கு என்ன செய்ய முடியாது? தப்ப முடியாது. அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் தன்னுடைய போதனையிலே? சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார். பூமியில் உள்ள ஆசீர்வாதம் வேண்டும்னா சாந்த குணம். இன்றைக்கு சாந்த குணம் தேவ பிள்ளைகளிடத்திலும் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. இயேசுவை அறியாத ஜனங்களிடத்தில் இருக்கிற அளவுக்கு கூட சாந்த குணம் தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் இல்லை. பாஸ்டர் உபதேசித்தா கோபம் வருது, தாயின் தகப்பனும் சொல்ற வார்த்தைக்கு கோபம் வருது, வேலை செய்யற இடத்துல கோபம் வருது, படிக்கிற இடத்துல கோபம் வருது. அதனாலதான் ஆண்டோடைய ஆசீர்வாதம் என்ன செய்ய முடியல? சுதந்திரிந்து கொள்ள முடியும். பூமியை சுதந்திரிந்து கொள்ள முடியும். பூமியில ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள முடியல. பாருங்க, என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். அல்லேலூயா. மோசே என்பவன் பூமியில் உள்ள சகல மனிதரை பார்க்கலாம் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய். மோசே யாரு? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு வழி நடத்த தெரிந்து கொண்ட ஒரு மனுஷன். அந்த மோசே பூமியில் உள்ள சகல மனுஷரை பார்க்கல எப்படி இருந்தான்? சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். அல்லேலூயா. அப்போ இன்னும் மோசையை குறித்து சொல்லும் போது எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனா இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனா இருந்தான். அல்லேலூயா. முதல்ல சாந்த குணம் உள்ளவனா இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான். அல்லேலூயா. மோசே தேவனுடைய வீட்டில் உண்மை உள்ளவனாயிருந்தான். நாம் தேவனுடைய வீடாகிய ஜெப வீட்டில் உண்மை உள்ளவர்களாயிருக்கிறோம். மோசே ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய். நாம் தேவனுடைய வீட்டில், கர்த்தர் நமக்கு கொடுத்த ஜெப வீட்டில் உண்மை உள்ளவர்களாயிருக்கிறோமா? அப்பதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்பதான் ஆசீர்வாதம் அப்படியே புறப்பட்டு. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். இப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த ஜெப வீட்டிலே நாம் எந்த அளவுக்கு உண்மை உள்ளவர்களா இருக்கிறோம்?
ஆராதிப்பதில் எந்த அளவுக்கு உண்மை உள்ளவர்களாயிருக்கிறோம், ஜெபிப்பதில் எந்த அளவுக்கு உண்மை உள்ளவர்களாயிருப்போம், வேதத்தை அறிகிற அறிவில் எவ்வளவு உண்மை உள்ளவர்களாயிருக்கிறோம், கர்த்தருக்கு என்று கொடுப்பதில் எவ்வளவு உண்மை உள்ளவர்களாய். நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய கல்யாணம் வருகிறது, இன்னும் நிறைய காரியங்கள் எல்லாம் வருகிறது. ஜெப வீடு பெருசா, இயேசு பெருசா, காரியங்கள் பெருசா? எல்லாருக்கும் காரியங்கள் பெருசா இருக்கிறது. இயேசுவை எங்கேயோ குப்பையில தூக்கி போட்டு கொண்டு புறப்படுவாங்க. அல்லேலூயா. அதாவது இயேசுவை குப்பையில தூக்கி போடுவாங்கன்னா வேத புத்தகத்தை எங்கேயோ ஒரு மூலையில தூக்கி போட்டுட்டு புறப்படுவார். அங்கேயே போய் அஞ்ஞானிகளோடு சேர்ந்து சந்தோஷப்படுவார். கிறிஸ்துவின் ஆராதனையிலே பங்கு கொண்டு கிறிஸ்துவின் மக்களோடு சந்தோஷப்பட வேண்டியவர்கள் அஞ்ஞானிகளோடு சேர்ந்து அஞ்ஞான வார்த்தைகளை பேசி தங்களை திரும்பவும் பாவத்துக்குள்ளாக்கி இயேசுவை மறுதலிக்கிறார்கள். அல்லேலூயா. தாம் பெற்ற ரட்சிப்பை இழந்து போகிறார்கள். அதுதான் இங்க மோசையோடு சொல்லும் போது, மோசையை பற்றி சொல்லும் போது, மோசே ஜெப வீட்டில் எங்கும், அவன் கர்த்தருடைய வீட்டில் எங்கும் எப்படி இருந்தான்? உண்மை உள்ளவனாய் மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல. அல்லேலூயா. நாமும் தேவனுடைய வீட்டுல உண்மை உள்ளவர்களாய், ஆண்டவருடைய வீட்டுல உண்மை உள்ளவர்களாய் இருக்கலன்னா நமக்கு ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் வராது, மகிழ்ச்சியா இருக்க முடியாது. அல்லேலூயா. அடுத்தபடியாய் பார்க்கும் போது எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. அல்லேலூயா. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன், அவைகள் எனக்கு, உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டது. மகிழ்ச்சிக்கு முதல்ல சாந்த குணம் உள்ளவர்களாக இருந்தால் மகிழ்ச்சி கிடைக்கும் என்று பார்த்தோம். இப்ப இரண்டாவது, ஆண்டுடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்க வேண்டும். அப்பொழுது என்ன வரும்? சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வரும். ஆண்டுடைய நாமம் நமக்கு தரிப்பிக்க. அது அங்கே எளிமையா எழுதும் போது சொல்லுகிறார், உடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. அது மாத்திரமல்ல, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்படும். அல்லேலூயா. வார்த்தை கிடைத்தவுடன் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு கொடுத்த வார்த்தைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? உட்கொள்ள வேண்டும், சாப்பிட வேண்டும். அப்பதான் நம்ம இதயத்துக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும். ஏன் சந்தோஷம் இல்லை? ஏன் மகிழ்ச்சி இல்லை? கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இதயத்திலே இல்லாததுனால சந்தோஷமும் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை. 119ஆம் சங்கீதம் 162ஆம் வசனம் எப்படி ஆகி சொல்லுகிறது? மிகுந்த கொள்ளை உடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன். அல்லேலூயா. இப்போ மிகுந்த கொள்ளை உடைமை. இப்ப சிலர் சொல்லுவாங்க, இப்ப அரசாங்கத்துக்கு தெரிஞ்ச அரசாங்கத்துக்கு கொண்டு போயிடும். அந்த பழைய காலத்துல எல்லாம் நிறைய பேரு அவங்களுக்கு இருக்கிற தோட்டத்தை எல்லாம் தோட்ட வேலைகளுக்காக பள்ளம் எடுக்கும் போது ஏதோ செம்பு குடத்துல தங்க நகைகள் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் பழைய வீட்டை இடித்து புதிய வீட்டை கட்டுவதற்கு இடிக்கும் போதெல்லாம் தங்க நகைகள் ஒரு பானையில இருந்தது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அல்லேலூயா.
அப்ப அவர்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி வந்திருக்கும். அப்ப அவர்களுக்கு இருந்த இடத்தை விட இன்னும் அதிக இடத்தை எல்லாம் வாங்கி பெரிய பணக்காரர்களாய் மாறி விடுவார்கள். அல்லேலூயா. அதான் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், மிகுந்த கொள்ளை உடைமையை மிகுந்த கொள்ளையுடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன். அல்லேலூயா. நமக்கு ஒரு 100 இல்ல ஒரு 5 கிலோ தங்கம் கிடைக்குதுன்னு வச்சுங்க, அப்ப எவ்வளவு சந்தோஷப்படுவோம். அதை விட ஆண்டுடைய வார்த்தையின் பேரு மகிழ்கிறேன். வார்த்தை தங்கத்தை விட, வெள்ளியை விட, விலை உயர்ந்த பொருட்களை விட நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதா இருக்க வேண்டும். வார்த்தை கிடைத்தவுடன் மகிழ வேண்டும். கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இந்த வார்த்தை நமக்கு எப்படி இருக்கணும்? நிறைய தங்கம், வெள்ளி, பொண்ணு, பணம் கிடைக்கிறதை விட மகிழ்ச்சியுடையதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை நான் வாசிக்கும் போது, இன்றைக்கு நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இதயத்தில் இருக்க கடவுளே, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. அல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய வார்த்தையை, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இதயத்தில் இருக்க கடவுது. மோசே சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இன்று நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்கள் இதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு பெற்றோர்களுடைய இதயத்திலே வார்த்தைகள் இருந்தால்தான் பிள்ளைகளுக்கு கருத்தாய் என்ன செய்ய முடியும்? போதிக்கும். எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிவதில்லை. ஏன் கீழ்ப்படிவதில்லை? உங்கள் இதயத்தில் இருந்த வார்த்தைகளை ஒன்றில் நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லவில்லை, அல்லது உங்கள் இதயத்திலே கர்த்தருடைய வார்த்தை இருக்க. அதனாலதான் பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படியாமல் போகிறார்கள். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கர்த்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்க போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும், ஆமா உட்கார்ந்திருக்கும் போதும் பேசணும், படுக்க போகும் போதும் பேசணும், படுக்கையை விட்டு எழுங்கும் போதும் பேசணும். அல்லேலூயா. சின்ன வயசுலேயே பேசிக் கொண்டிருந்தோம் என்றால் பிள்ளைகளுக்கு அது பெரிய பிரச்சனையா ஆகி தெரியாது. பிள்ளைகள் பெரிதாய் வளர்ந்ததுக்கு அப்புறம் நீ பேசினால் பிள்ளைகள் உங்களை என்ன சொல்வார்கள்? பைத்தியக்காரன் என்ன சொல்வார்கள்? தூங்க விட மாட்டேங்கிறான், தூங்க விட மாட்டேங்கிறான்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க? பைத்தியக்காரன் என்ன சொல்லுவாங்க? உன் இதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்க வேண்டும். எந்த பெற்றோருடைய வார்த்தை இதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கோ அவங்க பிள்ளைகளை கர்த்தா என்ன செய்வாங்க? போதிப்பார். உட்கார்ந்து இருக்கும் போதும் போதிப்பார்கள், நடக்கும் போதும் போதிப்பார்கள், படுக்கும் போதும் போதிப்பார்கள், எழுந்திருக்கும் போதும். அப்படியாய் பிள்ளைகளுக்கு நாம் வார்த்தைகளை சொல்ல வேண்டும். நம்மிடத்தில் இருந்துதான் முதலாவது வார்த்தை பிள்ளைகளுக்கு போக வேண்டும். ஒரு தாயினிடத்தில் இருந்து, ஒரு தகப்பனிடத்தில் இருந்தா முதலாவது வார்த்தை பிள்ளைகளுக்கு போக வேண்டும். அப்படி போனா பிள்ளைகள் அதை கற்றுக்கொள்வார். ஆலயத்திலே நாம் சொல்லுகிற வார்த்தை நீங்கள் சொன்ன வார்த்தைகளோடு இணைந்து போகும்போது பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாயிரும். பிள்ளைகளுக்கு அது எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாயிரும். நீங்கள் ஒன்று உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால் ஆலயத்திலே சொல்லுகிற செய்தி அவங்களுக்கு கசப்பாய் தெரியும். அதனாலதான் எத்தனையோ செய்தி யூடியூப்லே வந்தாலும் அதையெல்லாம் பார்க்கறது இல்லை. பிள்ளைகள் என்ன செய்யறது இல்லை? யூடியூப்ல வர செய்தியை பார்க்கறது இல்லை, எதையோ பார்க்கிறார். நம்முடைய ஆலயத்தில் இருந்தும்
யூடியூப்ல செய்திகளா போடுறோம். எத்தனை பேர் பார்த்தாங்கன்னா நேரம் இல்லையம்மா. நீ சமையல் பண்ற, நீ தூங்க போற, இல்ல படுத்திருக்கிற, படுத்த உடனே தூங்கிடுவேன். ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்கு என்ன இல்ல, மனம் இல்லை. அவர் என்ன சொல்வார்? சொன்னதுதான் சொல்ல முடியும், பைபிள்ல இருக்கிறதான் சொல்ல முடியும். வேற எங்க இருந்து ஒரு ஊழியக்காரர்கள் சொல்றது மாதிரி கதையை ஜோடிச்சு கொண்டாந்து சொல்லணுங்கிறீங்களா? என்ன யூடியூப்ல நல்லா பார்ப்பான் கதை, கட்டு கதைகள். தேவ பக்திக்கு ஏதுவான காரியங்களை சொல்லாமல் கட்டுக்கதைகளை சொன்னால் கிறிஸ்தவர்களுக்கு பிடிக்கிறது. தேவ ஜனங்களுக்கு என்ன பிடிக்கிறது? 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கும் போது என்ன சொல்லுகிறது? சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. அல்லேலூயா. சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. அடுத்த வசனம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. சரீரத்துக்கு தேவையான சம்பாதிப்பதற்கு நீ பிரசங்கம் பண்ணனால் அது அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவபக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிற்கும் பிரயோஜனம். தேவபக்தியானது இந்த ஜீவனுக்கும் பரஞ்சீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிற்கும் பிரயோஜனம். அப்ப எல்லாவற்றிற்கும் பிரயோஜனம் உள்ள தேவபக்தியை குறித்து பேச வேண்டும், தேவபக்தியை தரித்து கொள்ள வேண்டும். எத்தனையோ ஊழியர்கள் பக்தி உள்ள ஊழியர்களாய் ஊழியத்தை தொடங்கினார்கள். நான் ஊழியம் தொடங்கின போது கூட எனக்கு ஆதரவாய் இருந்த ஊழியர்கள் பக்தி உள்ளவர்களாய், என்னை விட பக்தி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அவர்களை கொண்டு நானும் தேவபக்தியை கற்றுக்கொண்டேன். கிராம ஊழியங்கள், கைப்பிரதி ஊழியங்கள், இப்படி எல்லா ஊழியங்களையும் இணைந்தே செய்தோம். காலங்கள் போனது. ஒரு 10-15 வருடங்கள் கழிந்து பார்த்தால் அவர்கள் தேவபக்தி இல்லாத ஊழியர்களாய் இருக்கிறார்கள். சுயதீன ஊழியர்களாய் ஊழியத்தை தொடங்கினவர்கள் டினாமினேஷன் ஊழியர்களாய் மாறி போனார்கள். அது எப்படி உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்குன்னா கேட்டா, ஃபர்ஸ்ட்ல பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அப்புறம் என்ன செய்யல, பணத்தை மாசம் சம்பளம் தர சொன்னாங்க, இப்ப என்ன செய்யல, சம்பளம். தேவ பக்தியை விட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு போன போது என்ன ஆயிடுச்சு? பணமும் கிடைக்கும். பணம் எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய். அதனால பணம் நமக்கு தேவை. ஆசைப்படுங்கள், பேராசைப்படாதீங்க. அல்லேலூயா. இங்கே மோசே சொல்லும் போது பிள்ளைகளுக்கு நீ உன் வார்த்தைகளை உன் இதயத்தில் என்ன செய், உன் இதயத்தில் இருக்க கடவுளே, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தா என்ன செய்யணும், போதிக்கணும். நீ உன் வீட்டில் இருக்கும் போதும், நீ வழியில நடக்கும் போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்துக்கிருக்க போதும் அவைகளை குறித்தே பேசிக் கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் வார்த்தை நமக்கு என்ன கொடுக்கும், மகிழ்ச்சியை. கர்த்தருடைய வார்த்தை இல்லைன்னா மகிழ்ச்சி வராது. யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது என்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே, ஆமா, நான் சொன்ன வார்த்தையே கடைசி நாளில் அவனை நியாயம் தீர்க்கும். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால்
அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். ஆண்டவர் 2000 வருஷங்களுக்கு முன்பாக வந்தது எதற்காக வந்தார்? உலகத்தில் இருந்த நம்ம எல்லாம் ரட்சிக்க வந்தார். ஹல்லேலூயா. இனி வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அதான் சொல்றார், என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது என்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவரை கடைசி ஆளுகையாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தையே அவனை நியாயம் தீர்க்கும், நம்மை நியாயம் தீர்க்கும், நாம் ஒவ்வொருவரையும் நியாயம் தீர்க்கும். ஹல்லேலூயா. அதனால வார்த்தை நமக்குள்ளே இருந்தால், வார்த்தையை நாம் உட்கொண்டால் நமக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். மூன்றாவதாக நெகேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். நெகேமியா 12:40. அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்குனதனால் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள். எருசலேமின் களிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது. அல்லேலூயா. அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்குனதனால் மகிழ்ச்சியாக இருந்தார். மிகுந்த பலிகளை செலுத்தினதனால் என்ன வந்தது? சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வந்தது. அல்லேலூயா. ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள். எருசலேமின் களிப்பு தூரத்திலே கேட்டது. அந்நாளில எல்லாம் ஆடு மாடு புறா இவைகளை எல்லாம் என்ன செய்யணும்? பலி செலுத்த. அப்படிப்பட்ட பலி எப்படி எவ்வளவு செலுத்தினார்களாம்? மிகுதியான பலிகளை செலுத்தினார்களாம். அப்ப மிகுதியான பலிகளை அந்நாளில செலுத்தினதுனால மகா சந்தோஷம் அவர்களுக்கு வந்துச்சு. அதனால அவர்கள் என்ன செஞ்சார்கள்? மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவருடைய சந்தோஷம் தூரத்திலும் கேட்கப்பட்டது. எருசலேமின் சந்தோஷம் ஆமா தூரத்தில் இருந்த ஜனங்களுக்கும் அந்த ஜனங்கள் சந்தோஷமா இருக்கிறார்கள், மகிழ்ச்சியா இருக்கிறார்கள் என்ற செய்தி கேட்கப்பட்டது. எருசலேமின் சந்தோஷம் தூரத்தில் இருந்த தமிழ்நாட்டுக்கு கேட்கப்பட்டதினால் நாம் எப்படி இருக்கிறோம்? சந்தோஷமும் மகிழ்ச்சியுமா இருக்கிறோம். எருசலேமின் செய்தி தூரத்தில் இருந்தவர்களுக்கு, அமெரிக்காவில் இருந்தவர்களுக்கு, இங்கிலாந்தில் இருந்தவர்களுக்கு, உலகத்தின் முடிவு பரியந்த இருந்தவங்களுக்கும் அந்த செய்தி கேட்கலாம். இன்று நாம் தேவனுக்கு பலி செலுத்துவதனால் தேவன் நமக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கிறார். இந்த செய்தி எவ்வளவு தூரம் கேட்கப்படுகிறது? நம்முடைய பக்கத்து வீட்டுக்காவது போய் சேர்ந்திருக்கிறதா? நம்முடைய பக்கத்து தெருவுக்கு போய் சேர்ந்திருக்கிறதா? இல்லையே. ஏன்? நாம் தான் பலி செலுத்துவதில்லையே, நாம் தான் சோத்திர பலி செலுத்துவதே இல்லையே. வாயை திறந்தால் சோத்திரம் வருவதில்லை. இப்ப புதுசா கொஞ்சம் பேர் ஆமேன் ஆமேன்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஜெபம் பண்ண முடிக்கும் போதுதான் ஆமேன்னு சொல்லுவாங்க. அப்படியே ஆக கடவுள வெறும் ஆமேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? ஆமேன் 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 ஆமேன்னா ஆக கடவுள் ஆக கடவுள் ஆக கடவுள். அல்லேலூயா. என்ன ஆக கடவுது? என்ன ஆகும்? சோத்திர பலி எடுக்கிறவன் என்னை, அவன் சோத்திர பலி எடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லிட்டு ஆமேன்னு சொன்னால் அதுவும் பரவாயில்லை. இன்றைக்கு ஒவ்வொரு சபைகளும் நூதனமாய் ஆண்டவரை ஆராதிக்கிறார். வேத வசனத்தை விட்டு விலகி போய் ஆராதித்து தங்களுக்கு என்ற ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறார். இதன் மூலம் நடப்பது என்ன? அவங்களும் பரலோக ராஜ்யம் போக முடியாது. அவங்களுக்கு பின்னாலே போறவர்களே எங்கே போக முடியாது? பரலோக ராஜ்யம் போக முடியாது. அல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 69ஆம் சங்கீதம் 30-31 வசனம். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை சோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து சோத்திரத்தினால் பாடுவாங்க. நிறைய பேரு காலையில இருந்து சாயங்காலம் வரை பாடுறாங்க. ஆனா சோத்திரத்தினால் மகிமைப்படுத்தணுமே. ஏன் சோத்திரத்தினால் மகிமைப்படுத்த மாட்டேங்க? தெரிய மாட்டேன்.
சோத்திரம் வர மாட்டேங்குது. நம்ம சபையிலையும் கொஞ்சம் பேருக்கு என்ன வர மாட்டேங்குது. ஆமா, இனி அடுத்த வாரம் வரும்போது எல்லாரும் வீட்டுல ட்ரைனிங் எடுத்து வாங்க. சோத்திரம் பண்றது, சத்தமா சோத்திரம் பண்றது எப்படின்னு ட்ரைனிங் எடுத்துட்டு வரணும். ஏன்னா நீங்க சொல்ற சோத்திரம் முதலாவது என்ன கேட்கணும். அல்லேலூயா. ஆமா, யாரெல்லாம் சத்தமா சோத்திரம் பண்ணாங்கன்னு பாஸ்டருக்கு கேட்கணும். அதுக்கப்புறம் தான் ஏசப்பாவுக்கு கேட்கும். அல்லேலூயா. பாஸ்டருக்கு உங்க சோத்திர பலி கேட்கவில்லை என்றால் ஏசப்பாவுக்கு எப்படி கேட்கும்? பக்கத்துல இருக்கிற பாஸ்டருக்கு கேட்கலன்னா தூரத்துல இருக்கிற ஏசப்பாவுக்கு எப்படி கேட்கும்? அல்லேலூயா. அதனால பாட்டினால் துதித்து சோத்திரத்தினால் மகிமைப்படுத்தும். இதுவே கொம்பும் பிரிவுளம் உள்ள காளையர்தை பார்க்கலும். கொம்பும் பிரிவுளம் உள்ள காளையர்தெல்லாம் நீங்க என்ன செய்யண்டாம்? பலி செலுத்தணும். பாட்டினால் துதிக்கணும், சோத்திரத்தினால். அவ பாடுறது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும்? சோத்திரம் பண்ணது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும்? கேட்கணும். அல்லேலூயா. அதுதான் சொல்லும் போது சங்கீதம் 50:23 எப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது? சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுது. அல்லேலூயா. சோத்திர பலியிடுகிறவன், சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுது. ஏசாயா 43:21 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார். சோத்திர பலியை போட்டுக்கொண்டே இருப்பார். அவர்கள் ஆமேன் ஆமேன் சொல்லி கொண்டிருக்க மாட்டார்கள். அல்லேலூயா. ஆமேன் ஆமேன்னா ஆமேன் சொல்லி கொண்டு எழுப்பி வீட்டுக்கு போகணும். அதுக்கப்புறம் இருக்க கூடாது. யார் ஆமேன் ஆமேன் சொல்றார்களோ அவர்கள் எல்லாம் என்ன செய்யணும்? பூஜை முடிந்தது ஆமேன் அப்படின்னு என்ன செய்யணும்? எழுப்பி போயிட்டே இருக்கணும். அங்க இருக்க கூடாது. இது கூட ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தெரியாதா? 24 மணி நேரத்துல 4 மணி நேரம் ஆமேன் ஆமேன் சொல்லி கொண்டிருக்கிறார். எதுக்கு ஆமேன் சொல்றான்னு? அதனால சோத்திர பலியிடுகிறவன் தன் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை. அப்ப சோத்திர பலியிடுகிறவனுக்கு தான் வழியை செவ்வாய்ப்படுத்தார். நிறைய சோத்திரம் பண்ணி கொண்டு ஒருத்தர் வெளியே போறாருன்னா அவருடைய வழியை என்ன செய்வார்? செம்மைப்படுத்துவார். அல்லேலூயா. ஆண்டுடைய ரட்சிப்பையும் கொடுப்பார். அல்லேலூயா. சோத்திர பலியிடாதவனுக்கு ரட்சிப்பு கிடையாது. வாய் நிறைய சோத்திரம் யாருக்கு வருகிறதோ அவங்களுக்கு ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறது. நம்முடைய சபையிலே யார் சத்தமாக இயேசுவை சோதரிக்கிறார்களோ அவர்களுக்கு ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறது. அவங்க கொஞ்ச நாள்லயே ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அவர்கள் இயேசுவை யார் என்று அறிந்து கொள்வார்கள். ஆனால் சோத்திரம் உங்களுக்கு வரவில்லை என்றால் நீங்கள் ரட்சிக்கப்படவே மாட்டீர்கள். அல்லேலூயா. 119 சங்கீதம் 108 கர்த்தாவே, என் வாயின் உற்சாக பலிகளை நீர் அங்கீகரித்து உமது நியாயங்களை எனக்கு. கர்த்தாவே, என் வாயின் உற்சாக பலிகளை நீர் அங்கீகரித்து உன் நியாயங்களை எனக்கு போய். என் வாயின் உற்சாக பலிகளை அங்கீகரித்து. அல்லேலூயா. நாம் வாயினால் சொல்லுகிற உற்சாகமாய் சோத்திரம் சொல்லுகிற பலியை அங்கீகரிக்க வேண்டும் என்று கேட்கிறார். அல்லேலூயா. அப்ப சோத்திரம் சொன்னாதானே அங்கீகரிக்கணும்னு சொல்றது. சோத்திரம் பண்ணலன்னா என்ன பண்றது? பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசி இப்படியாய் சொல்லுகிறான். 20:13 எரேமியா. கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு. பிரச்சனைகள் வராம இருக்கணும், ஆபத்து மோசங்கள் வராமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? கர்த்தரை பாடணும், துதிக்கணும். நல்லா பாடவும் செய்யணும், நல்லா என்ன செய்யணும்? ஆமா, துதிக்கவும் செய்யணும். அப்ப நம்முடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். அல்லேலூயா.
அதனால தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வாலிப பிள்ளைகளுடைய ஆத்துமாக்கள் என்ன இருக்கிறது? பொல்லாதவர்களின் கையிலே சிக்கிக் கொண்டு சில நேரங்களிலே வெளியே பஸ்லயோ இல்ல பஸ் ஸ்டாண்டில் எல்லாம் உட்கார்ந்து இருக்கும் போது இவ்வளோ குட்டி குட்டி பிள்ளைங்க செல்போனை வச்சுட்டு என்னாலதான் அவங்க கையெல்லாம் வேலை செய்யுது சின்ன பிள்ளைங்களுக்கு. அல்லேலூயா. அதே மாதிரி வாலிப பிள்ளைங்களும் அப்படிதான், வாலிப பொம்பிள்ளைங்களும் அப்படிதான். என்னதான் அந்த செல்போனை குத்தி குத்தி என்ன பண்ணுவாங்களோ, ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கும் போது, பஸ்ல போகும்போது. அதனாலதான் நிறைய பேர் ஆலயமே வர்றதில்லை, செல்போனை குத்த முடியலன்னு. இப்ப நிறைய பேர் இருக்கிறவங்க நினைச்சு கொண்டிருப்பீங்க, ஓ என்னெல்லாம் மெசேஜ் வந்ததோ செல்போன்ல மெசேஜ் பார்த்து எத்தனையோ பிள்ளைங்க ஓடி போயிருக்கு, எத்தனையோ பிள்ளைங்க இஷ்டத்துக்கு கூப்பிட்டு வந்து நிக்கிறாங்க வாசல். கதை மோசமா இருக்கு. நம்ம உறவினர்களுடைய பிள்ளைகள் கூட அப்படிதான். ஏன்னா சோத்திர வாயில இல்லை. பாட்டு நாள் சோத்திரத்தினால் மகிமைப்படுத்தினா என்ன உண்டாகும்? பொருளாதாரனுடைய கைக்கு, ஆத்மாவை பொருளாதாரனுடைய கைக்கு தப்பு வைப்பார். சோத்திரம் இல்லைன்னு என்ன? பொருளாதாரம் தாங்க உட்கார்ந்து இருப்பான். பொருளாதாரம் நல்ல கதைகளை எல்லாம் விடுவான். அல்லேலூயா. எத்தனையோ பேர் வழியிலே பார்த்து, வழியிலே பேசி, வழியிலே மயங்கி, சிலர் அப்படியே போயிருக்கிறார்கள். சிலர் பெற்றோர்கள் திருமணம் பண்ணி வைத்திருக்கிறார்கள், பொண்ணு ஆசைப்படுறான்னு. கடைசியில பார்த்தா இவ சம்பாதிக்கிறதும் அவ சம்பாதிக்கிறதும் அவனுக்கு குடிக்கிறதுக்கே பத்த மாட்டேங்குது. அதுக்கு மேல காலையில இருந்து ராத்திரி வேணும், ராத்திரியில இருந்து காலை வரை என்ன வாங்கணும்? ஒரே அடி வாங்கணும். அவ்வளவு புதுசு புதுசா இருந்த பிள்ளைங்க 2-3 மாசத்திலே வெறும் எலும்பு தோலா வந்தீங்குது. அல்லேலூயா. வழியில கண்டுபிடிச்ச உடனே கேட்பாங்க, பெற்றோர்கள் கண்டுபிடிச்ச இடத்துல இப்படி இல்லையா அப்படின்னு. மனசுக்கு ஒரு நிம்மதியாவா இருக்கும். எனக்கு அப்பாவும் அம்மாவும் தேடி கண்டுபிடிச்சதாங்க. அல்லேலூயா. அப்பாவும் அம்மாவும் தேடி கண்டுபிடிச்சா பாஸ்டர் எல்லாம் கூட வருவாங்க, எல்லாம் என்னன்னு கேட்கறதுக்கு. அல்லேலூயா. நீயே கண்டுபிடிச்சா நாங்க எப்படி வர முடியும்? நிறைய ஸ்டோரிகள் எல்லாம் இருக்கு. ஊழியக்காரங்க வருத்தப்படுவாங்க, விசுவாசிகள் எல்லாம் வருத்தப்படுவாங்க. அதனால சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு. எத்தனையோ பெரிய வயசு ஊழியக்காரனுடைய பிள்ளைங்க அஞ்ஞான பிள்ளைகளோடு ஓடி போயிருக்கிறாங்க. பொட்டு வச்சு பட்டையை அடிச்சு கொண்டிருக்கிறாள் ஊழியக்காரனுடைய. அந்த வீட்டெல்லாம் நான் எத்தனை வருஷமா போறதே கிடையாது. அன்பான ஊழியர்கள் தான். அந்த காரியம் நடந்ததுல இருந்து பெற்றோர்கள் தப்பு பண்ணலதான். என்னாலும் துன்மார்க்கமான பிள்ளைகளை